வணக்கம் சார். வணக்கம் சைமன். விஜய் அவர்கள் 38 நாட்களுக்கு பிறகு வெளியே வந்து பேசியிருக்காரு. சிபிஐ பற்றியும் அவர் எதுவும் பேசல, ஜனநாயகன் பற்றியும் அவர் எதுவும் பேசல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிகேக்கான ஒரு மீட்டிங்காக அவர் வந்து பேசியிருக்காரு. எப்படி சார் இருந்தது அவருடைய பேச்சு? உண்மையாக வந்து இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து அது குறிப்பாக வந்து நிறைய ஊடகங்கள் இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சிபிஐ வழக்கை பற்றி பேசுவாரா அல்லது ஜனநாயகன் ரிலீஸை பற்றி பேசுவாரா அப்படின்னு எனக்கு ரெண்டுத்தையும் கண்டிப்பாக தொட மாட்டார். ஏன்னா ஒரு செயல் வீரர் கூட்டம், எலெக்ஷன் வந்துடுச்சு, ஒரு 2 மாதம் தான் இருக்குது. அதை தாண்டி வந்து யாருடன் கூட்டணி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இன்றைக்கி ஹைலைட்டாக இருக்க போதுன்னு நினச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் வந்திருந்தாங்க அங்கே அரங்கில் வந்து பல மாவட்டங்கள்லேருந்து. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 38 நாள் அந்த தலைவர் பேசலை. 38 நாளுக்கான பிரச்சனைகள் என்னென்னா, இந்த சிபிஐக்கு போயிட்டு வந்தது, ஜனநாயகன் பிரச்சனை, நாளைக்கு மறுநாள் அதுக்கான தீர்ப்பு வருது. இப்படி இருக்கும்போது விஜயோட ஸ்பீச் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையன் அவர் தான் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சார். அந்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு விதத்தில். எப்படின்னா வந்து ரொம்ப உற்சாகமாக ஒரு மாதிரி சிரிப்பாகவும் கிண்டலாகவும் பேசிக்கிட்டு இருந்தார். நான் உட்கட்சி பூசல் நடக்குது, செங்கோட்டையனுக்கும் புஷி ஆனந்துக்கும் வந்து பிரச்சனை, அவருக்கும் ஆகலை, ஏறக்குறைய ஏன்டா இதுக்குள்ளே வந்தோன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அந்த மாதிரியான விமர்சனங்களாக இருந்தது. இடையில கூட அது பேசினார், வந்து பேசியிருந்தாப்புல செங்கோட்டையன் வந்து, எங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் அப்படி தெரிஞ்சு நான் வந்திருக்கவே மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியும், எல்லாத்தையும் பேசி தான் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி அதான் ஒரு உற்சாகமான இருந்தாலும் 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா இவங்க கூடலாம் நான் வந்து அந்த பயணம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு இளைஞர்கள் கூட்டம் குறிப்பாக வந்து இப்போ விஜய் மாதிரி ஒரு தலைவர் இந்த கட்சியில் இருக்கிறதுனால நான் போகிற இடம் பூரா செல்ஃபி எடுக்கிறாங்க, பெண்கள் வந்து கூட்டமாக இது பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கு விசில் சின்னம் கிடச்சது மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது பெரிய பலமும் கூட, வந்து ஒரு சின்ன ஒரு பலமான ஒரு விஷயம். நீங்கள் பாட்டுன்னு எல்லா இடத்துலையும் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பாட்டுன்னு போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று விசில் அடிச்சிடாதீங்க. வயசானவங்களாம் பஸ்ஸு போயிட்டு போதுன்னு எடுத்து கிளம்பிட போகிறாங்க. அப்புறம் தூங்கிறவங்க காதில் போய் விசில் அடிச்சிடாதீங்க, ஓட்டு போடாமல் போயிட போகிறான்னு ஒரு உற்சாகமான பேச்சாக இருந்தது. அப்புறமா ஆதவ அர்ஜுனா பேசினாப்புல 2016 ஜெயலலிதா அவர்களிடம் வந்து உங்கள் கூட யாருமே கூட்டணியில் இல்லையே அப்படின் போது மக்கள் தான் எனக்கான கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் எங்களுக்கு வந்து 2026 மக்கள் தான் எங்களுக்கான ஒரு பெரிய கூட்டணி, மக்களை நம்பி தான் நாங்கள் களத்தில் இறங்குறோம் அப்படின்னு தொடர்ச்சியான ஸ்பீச். விஜயோட ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படின் பொழுது எடுத்த உடனே அவர் ஆரம்பிச்சுட்டு வந்து எனக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு போய் அழுத்தம் கொடுக்க முடியுமா, என் மூஞ்சை பார்த்தா அழுத்தத்துக்கு ஆளாக இருக்குதா நான் அப்படின்னு தொடர்ச்சி அந்த அழுத்தம்ன்ற ஒரு விஷயத்துக்கே திரும்ப சொல்லியிருந்ததுக்கான காரணம்னா, வட்டாரங்கள் பெரும்பாலும் பேசப்பட்ட ஒரு விஷயம், பிஜேபி அழுத்தம் கொடுக்குது, என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்து தாவேக்காவை வர சொல்லி அவங்க வந்து ரொம்ப நிர்பந்திக்கிறாங்க, அதனால தான் ஜனநாயகன் படம் வந்து சென்சார் பிரச்சனை இருக்குது, அதனால தான் டெல்லிக்கு சிபிஐக்கு வந்து இவர் வந்து கூப்பிட்டாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு அழுத்தமும் கிடையாது. அந்த அழுத்தம் வந்து மக்களுக்கு தான் இருக்குது, யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற அழுத்தம் அவங்களுக்கு இருக்குது, அவங்க கரெக்டாக முடிவு பண்ணுவாங்க. நான் முழுக்க மக்கள் பணியாற்றுறதுக்காக வந்திருக்கிறேன். இங்கே வந்து அரசியலில் நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை, எனக்கு வந்து அந்த ஒரு காசு கூட எனக்கு தேவையே இல்லை, அந்த அளவுக்கு எங்கிட்ட காசு இருக்குது. ரெண்டாவது அப்படின்னா செங்கோட்டையன் சொல்கிற மாதிரி தான் வந்து ஒரு உச்சத்தில் உள்ள நடிகர் ஒரு வருஷத்துக்கு வந்து 4 படம் நடிச்சா 1000 கோடி வந்துடும். அப்படி இருக்கும்போது நான் இதில் வந்து ஊழல் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் என் கட்சியில் இருப்பவர்கள் யாராவது ஊழல் பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஸ்பீச் தொடர்ந்து ஒரு வைபான ஒரு ஸ்பீச்சாக கொடுத்துருந்தார். சார், நாஞ்சில் சம்பத் அவர் பேசும்போது அவருக்கு திடீர்னு என்ன அவரை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க அப்படின்னும் போது அவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் போக போக அவர் வந்து இந்த மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசின விஷயம் வந்து ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. ஒரு சென்னையில் வந்து ஒருத்தர் தீ குளிச்சுக்கிட்ட விஷயம், அந்த இடத்துல வந்து எப்படி அவர் ஃபீல் பண்ணார் அப்படின்றத அவர் வந்து அந்த வேர்ட்ஸில் பேசும்போது எல்லாருமே வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் வந்து எப்படி உண்மையாக வந்து நான் கூட நினச்சிதான் நாஞ்சில் சம்பத் வந்திருக்காரு, என்ன பேச நான்லாம் நினச்சேன்னா ஒரே அதிரடியான பேச்சாக இருக்கும். விஜயை புகழ ஆரம்பிச்சு தலைவரை பற்றி புகழ் பேசுவாங்கள்ல, அது மாதிரி இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகள் தினம் வந்து கரெக்டாக ஒரு வரலாறை பிடிச்சி யார் பேருன்னு அவங்களுக்கான சம்பவங்கள் என்ன, என் மொழிப்போரில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சென்னையில் வந்து தலமுத்து நடராசன், அப்புறம் தியாகி அரங்கநாதன், அப்படி ஒவ்வொரு லிஸ்ட்டாக அதில் குறிப்பாக பெரிய ஹைலைட் என்னென்னா, சமீபத்தில் வந்த பராசக்தி படத்தினுடைய ரியல் ஹீரோ, பராசக்தியுடைய ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன், ரியல் ஹீரோ வந்து ராஜேந்திரன். அவர் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த உயிர் துறந்த தியாகி ராஜேந்திரனுடைய சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்து இங்கே வந்து படிக்க வந்து ஒரு போராட்டம் அந்த மாணவனை எப்படியெல்லாம் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அந்த மொழிப்போர் தியாகத்துக்கான ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தார். ஸ்பீச் நாஞ்சில் சம்பத்தில் வந்து நல்ல ஸ்காலர் வந்து படித்தவங்க, அது படித்தது மட்டும் இல்லாமல் அதை நினைவில் வச்சிருக்கிற ஒரு இது இருக்குங்க, எந்த குறிப்பும் இல்லாமல்
நினைவில் வச்சு பேசுறது, அது ஃப்ளோவாக பேசுறது, எத்தனை மேடைகளை பார்த்து வந்திருப்பார் வந்து. உண்மையிலேயே ஹைலைட்டாக இருந்தது அந்த ஸ்பீச் வந்து. ஏன்னா தொடர்ச்சியான விமர்சனம் தாவேகா மேல என்னன்னா, நல்ல பேச்சாளர்கள் உங்கள் கட்சியில் இல்லைப்பா, அனல் தெரிக்கிற மாதிரி யாரும் பேசலை அப்படின்பொழுது நாஞ்சில் சம்பத்லாம் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலம். இந்த மீட்டிங்ல வந்து கண்டிப்பாக கூட்டணி பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தனித்து நிற்க போறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை வந்து அவங்க எடுத்துட்டாங்களா, அவர் சொல்லும்போது அதுதான் நமக்கு புரியுது. அதுதான் வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து தனியாக தான் நிற்போன்றது இல்லாமல் வந்து மக்கள் தான் எங்களுக்கான எஜமான் வந்து. என்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, இதுவா அப்படிதான், இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன இதுவாகும் அப்படின்னு என்னை வந்து மக்கள் வந்து நடிகனாக வந்து பெரிய எஸ்டிமேட் கொடுத்து எனக்கு இவ்வளோ பெரிய வந்து உயரத்துக்கு கொடுத்து இவ்வளோ பெரிய லைம் லைட்டை கொடுத்து இன்னும் நான் லைம் லைட்டில் இருக்கிறேன். அப்படி என்னை வந்து அண்ணனா தம்பியா அவளுடைய மகனாக பார்க்குற அவங்க மக்கள் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கூட்டணி, மக்களுடைய கூட்டணி தான், மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு அப்படின்ற அளவுக்கு உடச்சாச்சு வந்து நாங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படின்னு. சார், இவர் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் கூட்டணி சேர்றதுக்கு நிறைய பேர் வந்து விருப்பம் இல்லாமல் கூட்டணி வச்சவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரியல வந்து. மேபி வந்து இது புது கட்சியாக இருக்குது, இவங்களால என்ன பண்ண முடியும். சரி வந்து இப்போ விமர்சனமாக நேற்று இன்னைக்கு கூட காலையில் அவங்க இது வந்து பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க நிர்வாகிகள்லாம் ஊடகத்துக்கு வந்து, நாங்கள் வந்து நோட்டுக்கும் இதுவுக்கும் விலை போகாத ஆட்கள், நாங்கள் வந்து சீட்டுக்கும் அப்படின்னு ஒரு சமயம் சீட்டுக்கு இது மாதிரியான இது இவங்க கூட நாம் என்ன கூட்டணி வைக்கணுமா, ஜெயிப்போமா, இல்லை வந்து இவங்களுக்கு கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஏதாவது நிர்பந்தமா தெரியல வந்து. ஆனால் இந்த யாரோ எதிர்பார்த்தாங்க, இல்லை இவங்க வந்து சரியா ரிசீவ் பண்ணலையா, கூப்பிடலையா அவங்கள அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்குது. தனித்தான் நிற்போம், எங்கள் கூட வரதான் தான் நீங்கள் வாங்க, நாங்கள் உங்க கூட பேச மாட்டோன்ற நிலையில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க பொழுது, கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்காங்க பொழுது. அதுதான் அவர் பேசும்போது நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்து பேசிட்டு திரும்ப பின்னாடி பார்த்து நீங்களும் எல்லாம் ஒற்றுமையாக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பேசியிருந்தாரு. அவர் கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா சார், இல்லை ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கா? இது நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து. திரும்ப திரும்ப அவர் வந்து இந்த விஜய் பேசுனதுல பார்த்தீங்கன்னா 2 கட்சியும் பலமாக எதிர்க்கல, சரி 3 கட்சியும் எதிர்க்கல, திமுக அண்ணா திமுக பிஜேபி பலமாக எதிர்க்கல, எதிர்த்தாரு பலமாக எதிர்க்கல. கூட்டணி பற்றியும் டேரிங்காக சொல்லலை, கூட்டணி இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் திரும்ப திரும்ப அவர் சொன்னது என்னன்னா, உங்க கூட மக்கள் இருக்காங்க, அதே போல் நமக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட் இருக்குது, நீங்கள் வந்து மக்கள் பணியாற்றணும். அதே வேளையில் இப்போ பூத்து ஓட்டு போடுற பூத்து இருக்குதுன்னா அது 2 கட்சிக்கு வந்து கள்ள ஓட்டு போடுற இடம், நமக்கு அப்படி இல்லை. அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கூடாரம், ஒரு முக்கியமான ஜனநாயக கூடாரம். அது வந்து அது நமக்கு அந்த இடத்துல நம்ம கரெக்டாக இருக்கணும், நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும், நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின் பொழுது விஜயோட நிலைப்பாடு தனித்து அப்படின்னு தனியாக தான் நிற்க போறோம்னு ஆயிடுச்சு. அப்போ வந்து உட்கட்சி பூசல் உள்ள வந்து கலகத்தை பண்ணுவாங்க. அது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, இங்கே உள்ள விலைக்கு வாங்குவாங்க. இப்போ வேட்பாளர் அறிவிக்கப்பட்டான்னு வச்சுங்க, அது ஒரு சலசலப்பு வரும். இப்போ வந்து பூத்தில் உட்கார விட மாட்டாங்க, அப்புறம் பேனர் கட்ட விட மாட்டாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். வந்து குறிப்பாக உள்ள வந்து உட்கட்சி பூசல், உட்கட்சியில் வந்து சலசலப்பு உண்டாக்குவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான் வந்து. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அதை டேரிங்காக கூட விஜய் சொல்லியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. சுதந்திரமா சேவை செய்யுங்க, சுதந்திரமா சேவை பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து பேசினாரு. அது வந்து எப்பயுமே இந்த புஷி ஆனந்தர் அவர்கள் மேலேயே எல்லா விஷயங்களும் அவரை சுற்றியே நடக்குது அப்படின்ற மாதிரி, அவர் கண்ணசைச்சாதான் எதா இருந்தாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் விஜய் காதுபட போய் அவரு வந்து அவருக்கு சொல்ற மாதிரி சொல்றாரா, இல்லை எப்படி சார்? இல்லை, அது நல்லா கவனிச்சிருக்கீங்க. உண்மை அதுதான் வந்து. நீங்க அவருன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே அவங்க சொல்றது என்னன்னா, நாங்கள் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட எங்களால் பார்க்க முடியல. இப்போ ஒரு மாவட்டத்தில் இருக்கிறோன்னா அந்த மாவட்ட செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள் தான் எங்களை பார்க்க முடியுது. இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் நிர்மல் குமாரோ அல்லது வந்து புஷி ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ இவங்களோட பார்க்க முடியல, நாங்கள் தலைவரை பார்க்க முடியாது, அது வேற விஷயம். அப்படின்போது அந்த உட்கட்சி பூசல் இருக்குது. அது அதனால தான் சுதந்திரமா செயல்படு விடுங்கன்னு அந்த பக்கம் ஒரு சொன்ன விதம் எனக்கு இந்த கமலஹாசன் பாணி மாதிரி இருந்தது. வந்து அவர் வந்து ஒரு மாதிரி போற போக்கில் நாசுக்கா சொல்லி போவார், வந்து டேரிங்கா சொல்லாம. வந்து அது கண்டிப்பா அது சுட்டி காட்ட வேண்டிய இடம் தான். அது மிக தெளிவா அறிவா சொல்லியிருக்காரு வந்து விஜய் சார். நான் வந்து இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்வீர்களா அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன், ஆனா செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடிஎம்கேல இருந்து. ஆமா, அவங்க வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் செய்வீங்களா, ஓட்டு போடுவீங்களா, இந்த ஆட்சி ஒழிப்பீங்களா அப்படின்னு மக்கள் முன்னாடி கேட்கறது. இது என்னன்னா, ஒரு தலைவரோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு பெருமாள் ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் ஒரு முதன்மையான ஒருத்தர் வந்து டைரக்டா மக்கள்கிட்ட வந்து ஒரு கட்டளைக்கு நான் சொல்றேன் நீங்க செய்வீங்களா அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்ற மாதிரியான ஒரு விஷயம். இது சைக்காலஜிக்கலான ஒரு இதுதான். அது
நான் கேட்குறேன், நீங்கள் செய்வீங்களா, எனக்கு இது பண்ணுவீங்களா? நீங்கள் மைக் முன்னாடி கேமரா முன்னாடி சொல்கிறதுக்கு வேற, இங்கேருந்து எதிர்குரல் கேட்குறது, நான் சொல்கிறதுக்கான பதில் நீங்கள் கொடுப்பீங்களா, கொடுங்க நீங்கள் அப்படின் பொழுது நாங்கள் செய்வோங்க. இது நம்ம படிக்கிற காலத்துலேருந்தே வந்தது. வாத்தியார் கிளாஸ் எடுக்கும்போது இது பண்ணுவீங்களா, செய்வீங்களா அப்படின் போது அது சைக்காலஜிக்காக உள்ள வந்த ஒரு விஷயம். இது அவங்க பாணியை தான் இவர் அப்படியே பின்பற்றுதா இருந்து. நீங்கள் களப்பணி ஆற்றுவீங்களா, நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்களா, மக்களுடைய பிரச்சனையை இது பண்ணுவீங்களான்னு அது அப்படியே அந்த பாணியை தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அது சார், இந்த விசில் சின்னம் அறிவிச்சதுக்கப்புறம் நிறைய எப்படி சொல்கிறது, ட்விட்டரில் உள்ளே போனாவே ஒரு மீம்ஸாக போட்டு தள்ளுறாங்க. எதுக்கு அந்த விசிலை இந்த அடி அடிக்கிறாங்கன்னு தெரியல, போட்டு போதுகிட்டு இருந்தாங்க எல்லா சைடுமே. இவர்களும் இந்த விசிலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, கோவிலில் வச்சு பூஜை பண்ணுறது, அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துலேயும் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்களும் கான்ட்ரவர்சியை கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விசில் சின்னம் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, ப்ளஸ்ஸு அப்படின்றத தாண்டி நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, ஒரு ட்ரோல் பண்ணுறாங்க, அதை போட்டு அடிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் அது பிரபலம் ஆகாத மாதிரி தான் யாருமே கண்டுக்க மாட்டாங்களே. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஒரு 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 வினைக்கு எதிர்வினை அதிகமாக வருதுன்னா அது எல்லாரும் கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த வினை போய் ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த விசில் போய் எங்கே போய் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது வேலை செய்வதுதான் கோபத்தினுடைய வெளிப்பாடு. என்ன பண்ண முடியும் அப்போ கோபத்தினுடைய, இப்போ இந்த சோசியல் மீடியா இல்லாத காலத்தில் கோபத்தினுடைய வெளிப்பாடாக சின்னத்தை வரைஞ்சா அது மேலே ஒரு கருப்பு பூசிட்டு போவாங்க, போஸ்டர் ஓட்டினீங்கன்னா அதை கிழிச்சிட்டு போவாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. சோசியல் மீடியா நம்ம கிட்ட இருக்குது, போடு. அதை ரோடெல்லாம் மாற்றுறது, அதை விசில தலைகீழ இது பண்ணுறது, விசில யாரோ ஊதுற மாதிரி காமிக்கிறது. அது போய் அந்த விசில் அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்குது. பல பேர் அது டிஸ்டர்ப் பண்ணியிருக்குதுன்னு அர்த்தம். சார், ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது இந்த ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த பெண்குயின்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. எதுக்குன்னு தான் தெரியல. எங்கள் தலைவர் பெண்குயின் போல் 70 கிலோமீட்டர் நடந்து சென்று மேலே உச்சிக்கு போய் நிற்பார், அந்த அளவுக்கு அவரோட கோல் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இது ட்ரெண்டிங் ரிலேட்டடான விஷயத்த பேசணுன்றதுக்காக இப்படி கொண்டு வராங்க. ஆக்சுவலாக அந்த அந்த செய்தியே வேற. அது பயங்கர ட்ரெண்டிங். அது வேற மாதிரி. ஆக்சுவலாக பெண்குயின்கள் நம்ம மனிதர்கள் மாதிரி, அது ஏறக்குறைய என்ன மனிதர்களோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு பறவையா, பாலூட்டியா பறவை தான். அது ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியது, மனிதனுக்கு ஒரு நண்பனாக இருக்கக்கூடியது, ஒன்றும் பயப்படாது. அப்படியேப்பட்டதை அது அதனுடைய இணை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனுடைய எந்த இணையோ காணாமல் போயிட்டாலோ இறந்துட்டாலோ அது தன்னை மாய்ச்சிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கு தான் இந்த பெண்குயின் போயிட்டு இருக்கு. மற்றதெல்லாம் கூட்டமாக போயிட்டு இருக்கும்போது தனிச்சு போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதையும் இது பண்ணியிருக்காங்க. அதை ஒரு மீம் டெம்ப்ளேட்டா போட்டு அதுக்கு வேற தனித்தனியா அடிப்பாங்களே சார். இவங்க யோசிக்காம பேசிடுறாங்க, கடைசியில அதை மீமா கிரியேட் பண்ணி அந்த நேரத்தில் டக்குன்னு ஏதாவது பேசணும், அப்டேட்டா வந்திருக்கான்னு அதை வச்சு பேசியிருக்காரு. இது இவ்வளவு தூரம் போய் ஆராய்ச்சி பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்றது ஒருவேளை அவர் இது மாதிரி நினைச்சிருக்கலாம், அந்த மலையை போய் உச்சியில போய் அடையிறதுக்காக தான் இது போய் ஏறிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி. நீங்க தாவேக்கா தரப்புல எது பேசினாலும் எது செஞ்சாலும் அதை ஒரு மீம்ஸாவும் ஒரு ட்ரோல் பண்றதுமான ஒரு விஷயமா தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த கட்சி கவனிக்கக்கூடிய கட்சியாக அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சார், இந்த கேண்டிடேட் லிஸ்ட் எடுக்கிறதுக்கு இவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்கல்ல சார், இந்த மாதிரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கூட இன்னும் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் ப்ராசஸிங்க்கு ஒரு 15-20 நாள், ஏன் 1 மாதம் கூட ஆகலாம். பட் இவங்க இன்னும் எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்காம இருக்காங்களே சார். ஜனவரி முடிய போது எப்போ அடுத்தடுத்து ப்ராசஸ் விரைவில் கொடுத்தாகணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன்னா 234 தொகுதி அப்படின் பொழுது ஒரு பெரிய ப்ராசஸிங். அது இப்போ கடுமையான விமர்சனம் என்னன்னா, தாவேக்காவில் 234 தொகுதிக்கு ஆள் இல்லைன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே வேலை புஷி ஆனந்த் சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண தொண்டராக இருந்தாலும் அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் நாங்கள் கொடுக்குறோம், இதுவெல்லாம் கிடையாது, கான்ட்ரவர்சிலாம் கிடையாது, ஆளை பார்த்துலாம் நாங்கள் கொடுக்கல, திறமையை பார்த்து கொடுக்குறோம், தகுதியை பார்த்து கொடுக்கல நாங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தார். அதே போல் தான் வேட்பாளர் தேர்வு அநேகமாக அவங்களோட நேர்முக தேர்வு நடத்தி அது முன்னாடி எடுப்பாங்க. ஆனால் ரொம்ப காலம் இல்லை, அவர் விஜயை சொன்னோம்னு இன்னும் 2 மாதம் தான் இருக்குதுன்னு இன்னும் தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போதான் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், ஈரோடோட அவருடைய மீட்டிங் முடிஞ்சிருக்குது. அடுத்து சேலம், தருமபுரி, அப்புறம் வடார்காடு, இன்னும் தென் மாவட்டத்துக்கு போகாம இருக்காரு. சாத்தியமா சார் இவ்வளவு சின்ன பீரியட்ல தெரியல. ஒருவேளை ஒரு வீடியோ நான் கேள்விப்பட்டது என்னன்னா, மொத்தமா ஒரு வீடியோ பேசி அன்னைக்குதான் எல்லாம் வந்துச்சு இல்ல, பொதுவாகவே ஒரு விஷயத்த வீடியோவா பேசி வெளியிடுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த அனுமதி வாங்குறது, அப்புறம் பேசுறது, கூட்டத்தை கட்டுப்படுத்துறது, இது ஒரு பெரிய சவாலா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ பேட்டி மாதிரி அது ஒரு வீடியோ ஸ்பீச் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் விஜய் பேசுற மாதிரி ஒரு ரெடி பண்ணி
அது எல்லா ஊர்களையும் ஒளிபரப்புற மாதிரியான ஆல்ரெடி நான் பார்த்தேன் சார். இந்த டாடா ஏஸ்ல வந்து எல்இடி வால் ஃபிக்ஸ் பண்ணி அதுல வந்து விஜய் அவர்கள் இது வரைக்கும் பேசின ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வண்டி எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு சில முன்ன பேசின பேச்சுகள் இப்போ வந்து வரப்போற தேர்தலுக்கான என்னென்ன திட்டங்கள், நாங்க என்னென்ன தேர்தல் அறிக்கையில் என்னென்னலாம் இது பண்ணியிருக்கிறோம், உங்க ஊருக்கு நான் ஏன் வர முடியல, அதாவது மாவட்ட வாரியா அதை பிரிக்கிறாங்க. இப்ப திருநெல்வேலி நாகர்கோயில்னா அங்க உள்ள பிரச்சனைகளை பத்தி பேசுற மாதிரியான ஒரு வீடியோ, இப்போ வடார்காடு அப்படின்னா வேலூர் திருவண்ணாமலை இந்த பகுதியில் உள்ள பிரச்சனை பேசக்கூடிய வீடியோ இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவருக்கு வந்து இந்த அழுத்தம் இருந்ததுன்னா, நீங்க அங்க இவ்வளவு தூரம் தான் வேணும், நீங்க இவ்வளவு கூட்டத்தை சேர்க்கக்கூடாது, முன்கூட்டியே வந்து 1 மாசம் முன்னாடி பர்மிஷன் வாங்கணும் போது, சரி ஏதாவது ஒரு வழியில மக்களை போய் சேர்த்துருவோம், மக்களை போய் சென்றடைவதற்கான வழியை பார்ப்போம். இன்னைக்கு தான் இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது, அதுக்கான ஒரு ஏற்பாடுல அவங்க ரெடியா இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல். சார், இந்த மங்காத்தா ரீரிலீஸில் வந்து மதுரையில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அங்கே வந்து ஃபுல்லாக அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு நபர் வந்து நடுவில் போய் டிவிகேவோட ஃப்ளாகை வந்து தூக்கி காமிச்சிருக்காரு. அவரை போட்டு சட்டையை கிழிச்சு அடித்து துவைச்சி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி காமிச்சா ஒரு எதிர்வினை ஆற்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க? உண்மையிலே அது கட்சிக்காரங்க பண்ணாங்களா இல்லை ரசிகர்கள் பண்ண, ரெண்டு விதமாக இருக்குது. யாரும் தெரியல. அவங்க தரப்புலேருந்து எந்த வித இதுவும் கொடுக்கல. அது இந்த கட்சியில் இருந்த இதுலேருந்து கொடுக்கல. ஆனால் இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம்தான். அது திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாதவங்க கூட பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா, இப்படியே நம்ம பார்க்கலாம். வந்து அவங்க தான் பண்ணாங்களான்னு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்களுடைய இது இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு தலை ரசிகண்டா தளபதி தொண்டா ஒரு கட் அவுட் வைக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. உங்களை எதிர்த்து அஜித்தோ இல்லை அஜித் எதிர்த்து வந்து விஜயோ எதுவும் இது வரைக்கும் பேசலை. வந்து மலேசியாவில் கூட என் நண்பர் ஞாபகம் தான் இங்கே வந்தால் வருது அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாரு. அதனால் இது மாதிரியான சில்லியாக எங்கேயாவது இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இது யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு உண்மையாக நமக்கு தெரியல. வந்து ஓகே சார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.